இல்லை இல்லை, யாரும் எதிர்பார்க்காமல் இவர்கள் இதை பேசுவார்கள் என்று கூட்டணி கட்சி என்று அவர்கள் போயிருப்பார்கள். ம். ஆனா இவர்களை போன்றவர்கள் அழைப்புக்கு போகக்கூடாது. இவன்லாம் எதை வேண்டுமானாலும் பேசுவான். இவர்கள் போனார்கள், நம்பி போனார்கள். அவர்கள் அவனுடைய முருகனை பற்றி மட்டும் பேசவில்லை. பெரியாரையும், அண்ணாவையும் பற்றி பேசுகிறார்கள். யாரை தலைவர்களாக அவர்கள் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை பற்றி அவர்கள் பேசினால் பிறகு என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அதற்கு பெயர். அண்ணாவை கேவலமாக பேசுவது, பெரியாரை கேவலமாக பேசுவது, திராவிடத்தின் மார்பிலே முருகா நீ வேலை இது வா என்று சொன்னால், சரி திராவிடத்தின் முதுகில வேலை இது விட்டு முருகன் என்ன பீகாரில் போயிருப்பார்? அவரை எந்த மக்கள் கொண்டாடுகிறார்களோ அங்கதான் இருக்க வேண்டியவர். திராவிடத்தின் மார்பிலும், தமிழ்நாட்டின் மார்பிலும் அவர் அம்பெய்து விட்டு எங்கு போயிருப்பார் அந்த முருகன்? பொருளே இல்லை. ஆனால் அவர்கள் அடுத்த நாள் சொல்லியிருக்கிறார்கள், நாகரிகம் இல்லை, அவர்கள் இப்படி பேசுவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தால் நாகரிகமாக இருக்காது என்பதற்காக அந்த மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இவன் தான் யோசிக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தவனை நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோமே, அண்ணாவை நாம் இழிவாக பேசினால் அவன் வருந்துவானா மாட்டானா? அல்லது எதிர்த்து அவன் பேசி மூஞ்சியில் அடித்தால் உன்னுடைய மூஞ்சியை எங்கு கொண்டு போய் வைத்துக் கொள்வாய்? எந்த புரிதலும் இல்லாத ஒரு கூட்டம் மேடையில் இருந்து கொண்டு மத்திய அரசாங்கம் கையில் இருக்கிறது என்ற ஒரே ஒரு தெம்பிலை மட்டும் பேசினால் அதற்கு என்ன பொருள் என்று கேட்கிறேன். முன்பெல்லாம் உன்னை தேடுவார் இல்லாத நம்ம தெரு சொன்னாய் மாதிரி தேடுவார் இல்லாமல் அது தெரியுமே, அது மாதிரி தெரிந்து கொண்டிருந்தீர்கள் ஒரு காலத்தில்.